தற்போதைய செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஆசிரியர்களுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. போக்சோ வழக்கில் கைதான ஆசிரியர்கள் 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனை முடிந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து மூவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 ஆசிரியர்களுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 3 பேருக்கு மருத்துவ பரிசோதனை முடிந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து மூவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். போக்சோ வழக்கில் கைதான ஆசிரியர்கள் 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து மூவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 ஆசிரியர்கள் போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில், அதாவது நேற்று இரவு அவர்கள் அனைத்து மகளிர், அதாவது பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் 3 பேரையும் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்த பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிபதி ஆஜர் செய்து தொடர்ந்து அவர்கள் 15 நாள் நீதிமன்ற காவலில் சேலம் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். வினிதா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.